வணக்கம் மக்களே! வெல்கம் டு பிரியாமணி சேனல். பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ பார்த்துடலாங்களா? பாப்பா இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும்போதே, "அம்மா எனக்கு பூரி வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மாவு பிசையறதுக்கு எடுத்தேன். நேற்று நைட்டு மருதாணி வச்சுருந்தனால, நான் மாவு பிசைஞ்சேன்னா லைட்டாக கலர் ஷேடு மாறும். அதில் வந்துட்டு அதனால் மாமாவே வந்து மாவு பிசைய சொல்லியாச்சு. அதோட பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து ஏபிசிடி இதெல்லாம் நேற்றே அவங்க போட்டுட்டாங்க கையில் கோனில். எப்பவும் போல் லஞ்ச் பேக்கு நட்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா முறுக்கு, குட்டி குட்டி பூரி அவங்களுக்காக குருமா, உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். பாப்பா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாப்பா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்படிடி இப்படி குட்டி குட்டியாக பூரி சுட்ட?" அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணையில் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக் பண்ணேன். பாப்பா வாவ் அப்படி சொல்லி சொன்னாங்க. பாப்பாவுக்கும் கையோட பேக் பண்ணியாச்சு. மாமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மாமாவுக்கு வந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமாவும் கிளம்பிட்டாங்க. அவரும் ஹாப்பி. இன்றைக்கி காலையில் பூரி கொடுத்தோன்னையுமே நம்மளுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு பூரி குருமா வந்தாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிவிட்டு மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரசம், அது போக கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது போக மாங்காய் இருக்குது. திடீர்னு தான் காலையில் ஃபோன் பண்ணி மாமாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சாப்பாடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாய்.